பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? 666 குறித்து நம்ம பார்க்க போறோம். 666 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இந்த 666 666 அது ஒரு மனுஷனுடைய இலக்கம்னு பைபிள் சொல்லுது. இந்த அந்தி கிறிஸ்துனுடைய நம்பர் பாருங்க. நிறைய டினாமினேஷன் சர்ச்சில் நிறைய டிவியில் அப்புறம் அந்த சிடியெல்லாம் ஒரு சவுறு கூட சனையில் விருகம் பக்கத்தில் சவுறு கூட அந்த சிடியெல்லாம் போடுவார். அதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த 666 குறித்து நிறையா உலக பிரகாரமான நிறையா நாலேஜ், நிறைய சயின்ஸ், ஹிஸ்ட்ரி எல்லாம் அவங்க எடுத்து பேசுகிறாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்து பயோசிப் அப்படிங்கிறதான நம்ம மொபைலில் சிம் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பயோசிப் அப்படிங்கிறதான சின்ன ஒரு மென்பொருள் சாஃப்ட்வேரை நம்முடைய உடம்புல எங்கனாவது இன்ஜெக்ஷன் மூலமாக பண்ணிடுவானா. இன்னைக்கு கூட மிருகங்களுக்கெல்லாம் போடுறாங்க. அந்த பயோசிப் பொருத்தியாச்சுன்னா கம்ப்யூட்டரை வச்சுட்டு அது எங்கே போகுது எங்கே வருதுங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் இன்றைய நாட்களில் விஞ்ஞானிகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்படி ஆதார் கார்டு, ரேஷன் கார்டெல்லாம் கொடுக்குறாங்களோ அதே போல் ஒவ்வொரு மனுஷனுடைய பாடியில் இந்த சாஃப்ட்வேரை அல்லது இந்த பயோசிப்பை இன்சர்ட் பண்ணிடுவாங்க. நம்ம எங்கே போகிற வரங்கிறது தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப இடுக்கணான சூழ்நிலை வரும், இக்கட்டான காலங்கள் வரும். இது 666 அப்படின்னு சொல்லி அது சொல்கிறாங்க. இது வேதத்துக்கு பொருந்தாது பாருங்க. முதலாவது 666 எப்போ வருது அப்படின்னா புறஜாதி மனவாட்டி 7 சபையின் காலங்கள் இருக்கிறதான மனவாட்டியானவள் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு அந்தி கிறிஸ்துடைய உபத்திரவ காலத்தில் நடக்கிறதா இந்த 666 தரிப்பு. இந்த நாளில் 666 யாரு நேரடியாக பயோசிப்லையோ அல்லது வேற இதுலையோ பொருத்த மாட்டாங்க. நிறைய ஸ்தாபன ஜனங்களுக்கு கத்தோலிக்க சபையிலிருந்து பெந்தகோஸ்தே ஸ்தாபனங்கள் வரைக்கும் வேதத்தை வேதமாய் அவர்கள் அறியாதபடிக்கு பாரம்பரிய ஞானத்தினாலே, உலக ஞானத்தினாலே, மெருகேற்றப்பட்ட உபதேசங்களினாலே, தடவி கொடுக்கிற உபதேசங்களினாலே, தாளாட்டுகிறதான உபதேசங்களால சொக்கி போயிருக்கிறதுனால அவங்கெல்லாம் யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு ஒரு வித்தியாசமான கருத்து சொல்லும் போது அவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதா? உண்மையிலேயே 666 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு மிருகத்தினுடைய எண், அது ஒரு மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. ரோமாபுரியில் பார்த்தீங்கன்னாக்க போப்பினுடைய அந்த கிரீடத்திலையும் சிங்காசனத்திலையும் விகாபிஸ் ஃபெலிடி அப்படிங்கிறதான ரோம எழுத்துக்களை சொல்லப்பட்டிருக்குது, மனுஷகுமாரனுக்கு பதிலாக அப்படின்னு. அந்த வார்த்தையை நீங்க ரோமானிய எண்மான முறைகளை மாற்றி பார்த்தீங்கன்னாக்க 666 வரும். நம்ம அடுத்த பாட்டில் அதை எழுத்தை எழுதி அது எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு ஷார்ட்டா சொல்ல போனா 666 என்பது திரித்துவ உபதேசம், ட்ரினிட்டி டாக்டரின். பைபிள்ல எந்த ஒரு இடத்துல கூட திரித்துவம் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் காட்ட முடியாது. இன்றைக்கு நிறைய சபை ஸ்தாபனங்கள்ல இந்த திரித்துவ உபதேசமானது பிரசங்கிக்கப்படுகிறது. இந்துக்களை பார்க்கும்போது பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு 3 தேவர்களை வணங்குற வணக்கங்கள். பாபிலோன்ல மெர்க்குரி, ஜூபிட்டர், வீனஸ் அப்படிங்கிறதான எங்க பார்த்தாலும் இந்த திருத்துவ தெய்வங்களை வணங்குறதுனால கிபி 325 நெசையா மகாநாட்டில் கான்ஸ்டன்டைன் சக்கரவர்த்தி மூலமா, ரோம சக்கரவர்த்தியின் மூலமாய் அன்றைய நாட்களில் இருக்கிறதான உண்மையான கிறிஸ்தவர்களை, பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள், அன்னைக்கு இருந்த உண்மையான கிறிஸ்தவர்கள், முதலாம் சபையின் காலத்துல 1ஆம் நூற்றாண்டுல இருக்கிறத உட்கார வச்சு ரோம ஜனங்களையும் உட்கார வச்சு 2 பேருக்கும் கான்ஸ்டன்டைன் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுடா. அதுல நிறைய பேர் விழுந்து போனாங்க. மெர்க்குரி, ஜூபிட்டர், வீனஸ் எப்படி ரோமர்களுக்கு தெய்வமா இருந்துச்சோ அதே போல பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 தேவர்கள் என்று சொல்லிட்டு ஒரு திருத்துவ உபதேசத்தை அவர்கள் கொண்டு வர ட்ரினிட்டி அப்படிங்கிற உபதேசத்தை கொண்டு வந்தாங்க. பைபிள்ல ஒரு இடத்துல கூட ட்ரினிட்டி காட் கிடையாது, ஒரே தேவன் தான். 10 கட்டளைகள்ல முதலாவது கட்டளை என்ன? உன் தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறு. ஒரே தேவன். இந்த ஒரே தேவன் தான் பைபிள் சொல்லுது. இந்த ஒரே தேவன் யாரு? இப்ப அவங்ககிட்ட போனீங்கன்னா பிதா ஒருத்தர் இருக்கிறாரு, கிழவு மாதிரி தாடி மீசில வச்சிருப்பாரு. அதுக்கு ஒரு யங் ஸ்டேஜ்ல ஒருத்தர் இருப்பாரு, குமாரன், அவர் இயேசு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க புறா வடிவத்துல பரிசுத்தாவி இருக்கிறாரு. அவன் 3 1 1 3 அவங்களுக்கே தெரியாது. இந்த திருத்துவ உபதேசமானது ஒரு வஞ்சிக்கப்படக்கூடிய உபதேசம்.
இது ஏமாற்றுகிற உபதேசம். சாத்தான் கிபி 325 இதை இன்ஜெக்ஷன் பண்ணிட்டா. பாரம்பரியமா வெளியே வந்தவங்க கத்தோலிக்க சபையிலிருந்து லுத்தரன்கள் வெளியே வந்தாங்க, லுத்தரன்ல மெத்தடிஸ்டுகள் வெளியே வந்தாங்க, மெத்தடிஸ்டுகள் இருந்து பேப்டிஸ்டுகள், அப்படியாக பெந்தகோஸ்து, ஆர்சி, நிறைய சபைகள் அப்படியா வெளியே வந்துச்சு. பிரஸ்பிடேரியன்ஸ் வந்தாங்க, ஜெகோவா விட்னஸ் வந்தாங்க, சம்த் டே வந்தாங்க, ஃபுல் காஸ்பல் வந்துச்சு, சிபிஎம் வந்துச்சு. இவங்க எல்லாம் நீங்க தொடக்கத்தில் அவங்களுக்கெல்லாம் ட்ரினிட்டி தான் வந்து ஒரு பேஸ். யோகா விட்னஸ்காரர் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் கடவுள், அவர் தேவன், அவர் யெகோவா. இயேசுடைய குமாரன், அவர் கடவுள் இல்லை, தேவன் இல்லை அப்படிம்பா. ட்ரினிட்டிக்காரன் வந்து 3 பேரும் தேவன் தான் அப்படிம்பா. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நகைப்புக்குரிய காரியமா இருக்குது. இந்த 666 குறித்து பார்க்கும்போது அவங்க கொடுக்குற விளக்கங்களா வித்தியாசமானது. அவன் 666 ஒருத்தர் சொன்னாரு, இதோ 2015 உலகம் அழியும், அதுக்குள்ள எல்லாத்துக்கும் பயோசிப்பை பொருத்திடுவாங்க, அங்க அந்த நாட்டுல பயோசிப் போட்டாங்க, இந்த நாட்டுல பயோசிப் போட்டாங்க, இப்படி பல இடங்கள்ல வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரசங்கமெல்லாம் பண்ணினாங்க. 2015 உலகம் அழிஞ்சிரும், எல்லாரும் வந்துருங்க அப்படின்ட்டு. அது நடக்கல பாருங்க. இந்த பயோசிப்புக்கும் 666க்கு சம்பந்தம் இல்லை. இட் இஸ் a spiritual form, ஒரு ஆவிக்குரிய காரியம். திருத்துவ உபதேசம் ஒரு ட்ரினிட்டி, இது ஒரு 666 கொண்டு வந்துச்சு. வாசிங்க இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 13ஆம் அதிகாரத்துல அந்த இப்ப வாசிச்ச வசனத்துக்கு மேல வாசிங்க. வசனம் சொல்லுங்க. 16வது வசனத்தை வாசிங்க. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வரியவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது முத்திரையை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. என்னவா? சின்ன ஆளிலிருந்து பெரிய ஆள் வரைக்கும் வலது கையில அல்லது நெற்றியில வந்து அந்த தரித்திக்கணும் அப்படின்ட்டு. அதை வச்சுதான் அவங்க சொன்னாங்க பயோசிப்ப நெத்தியில பொருத்திடுவான், கையில பொருத்திடுவான்னு. உஷாராயிர மாட்டாங்களா? ஓ அந்தி கிறிஸ்து வந்து நெத்தியில வச்சுட்டான்ட்டு. இன்னொன்னு தெரிஞ்சுக்குங்க, இந்த 666 வரும்போது பூமியில மனவாட்டி இருக்க மாட்டா. 7ஆம் சபையின் காலத்துல ராப்சர் நடந்துரும். மனவாட்டி போனதுக்கு பிறகுதான் இந்த 666 பூமியில ஆபரேஷன் ஆகும். அதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. நெற்றி என்பது சிந்தையை குறிப்பதாக இருக்கிறது. இந்த திருத்துவ உபதேசத்தை யாரெல்லாம் சிந்தையில வச்சிருக்கானோ, அடுத்தபடியாக கைகளில் தெரிப்பது, யாரெல்லாம் திருத்துவ உபதேசத்தை கடைபிடிக்கிறார்களோ அவனை தவிர வேற யாரும் பிரசங்கம் பண்ண முடியாது. ரோமன் கேத்தலிக்ல இருந்து பிஷப்புகள்ல இருந்து போப்புல இருந்து ஐடென்டி கார்டு கொடுத்துருவான். எப்படி அரசியல்ல வந்து எல்லாம் ஒரு சமயத்துல கூட்டணி சேர்ந்துக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா கூட்டணி சேர்ந்துக்குவாங்க. அந்த மாதிரிதான் போப்புடைய ஆதிக்கத்துக்கு எல்லா புராட்டஸ்டன்ட் சபைகளும், பெந்தகோஸ்து சபை உட்பட எல்லா சபைகளும் ஒருங்கிணைஞ்சு நம்மள கிறிஸ்துவங்க அப்படிங்கிற ஒரு கோணத்துல வந்துருவாங்க. இவங்களுக்கு தான் ஒரு ஐக்கிய சபைகள், பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பு அல்லது வந்து போதகர்கள் கூடுகை அல்லது ஏதோ ஒரு அசோசியேஷன் பேரை வச்சுக்கிட்டு இதிலிருந்து யார் ஐடி கார்டு வாங்கி யார் மெம்பர்ஷிப்ல இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து மீட்டிங் போடணும், அவங்க தான் பிரசங்கம் பண்ணணும், அவங்க தான் சர்ச் வைக்கணும், அவங்க தான் நடத்தணும், அவங்க பிரசங்கம் பண்ணாதான் பிரசங்கம். மற்றவங்களெல்லாம் வந்து போலி போதகர்கள்னு சொல்லுவாங்க. உண்மையான சத்தியத்தை போதிக்கிறவங்கள இவங்க போலி போதகர்கள்னு சிறைச்சாலையில் போட்டுருவாங்க. ஆனால் அந்தி கிறிஸ்து யாரெல்லாம் திருத்துவ உபதேசத்தை பிரசங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ரைட் கொடுப்பான். அப்போ என்ன? நெத்தியில திருத்துவ உபதேசத்தை யார் சிந்திக்கிறானோ, யார் சிந்தையில வச்சிருக்கிறாங்களோ நெற்றியில தரிக்கும்படியாக சாத்தான் அப்படி ஒரு காரியத்தை செய்கிறான். அடுத்தபடியாக நீங்க பார்த்தீங்கன்னாக்க கைகளில் வலது கைகளால் தரிக்கிறது, கையில பயோசிப்பு பொறுத்துறது அல்ல. அவன் கையில யாரெல்லாம் அதை வந்து கடைபிடிக்கிறாங்களோ அவனும் தவிர வேற யாரும் போய் எந்த கடையில் ஒரு மார்க்கெட்ல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியாது. திருத்துவக்காரனா நீ ஐடி கார்டு இருக்கான்னு. இது வந்து ட்ரிபுலேஷன் பீரியட்ல நடக்குது, உபத்திரவ காலத்துல. இந்த 666 குறிச்சு பைபிள் ஒரு ஸ்லைடியா ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். வாசிங்க யோவான் 6ஆம் அதிகாரம் 65வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஒருவன் தன் பிதாவின் அருளை பெறாவிட்டால், யோவான் 6ஆம் அதிகாரம் 66வது வசனம், அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனாங்க.
யாரு? இயேசுடைய சீசர்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 66 அது சரியா பதிவு செய்யப்பட்டிருக்குது பாருங்க. இயேசு ஒரு அற்புதம் செஞ்சார். 5 அப்பத்தி 2 மீன் 5000 பேர் கொடுக்கும் போது அவரை ராஜாவாக்கி கொண்டு போகும்படியாக அற்புதத்தின் முன்னாடி நிறைய கூட்டங்கள் போச்சு, 5000 ஜனங்கள். ஆனா இங்க வந்து அவர் சொல்றாரு, என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. சொன்ன உடனே ஓ ஏதோ பேய் பிசாசு போல இருக்குது, அப்பத்தை மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்க சொல்றான். அதோட வெளிப்பாடு அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கும் அதுதான். இன்னைக்கு ஜனங்கள் வந்து அற்புத அடையாளத்தை நோக்கி போறாங்க. இயேசு உங்களை சும்மாக்குறாரு, அஜீரர் சொல்ற போலி மிராக்கிள்ஸ் எல்லாமே. இத்தனை வருஷத்துல நீங்க யாராவது பாத்தீங்கன்னா பெரிய ஊழியக்காரங்கன்னு சொல்லி கிரவுண்ட்ல எல்லாம் மீட்டிங் போடுறாங்க இல்லையா? முழங்கால கட்டானவனுக்கு கால் கட்டவனுக்கு எவனா கால் கொடுத்துருக்காங்களா? வயிற்று வலி, இடுப்பு வலி, ஒரு ஜபம் பண்ணாரு, எனக்கு கல்யாணமாச்சு, ஒரு ஜபம் பண்ணாரு, வேலை கிடைச்சது, ஒரு ஜபம் பண்ணாரு, தலைவலி போச்சு, அப்படியே இதை ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. உண்மையான மிராக்கிள்ஸ் பார்த்துருந்தாக்கா அது பேப்பர்ல தினத்தந்தியில தினமலையும் அவன் போட்டுட்டு போயிடுவான். அன்னி பாட்சிங்கிற பேர்ல ஆட்டம் ஜாஸ்தி பாட்டம் ஜாஸ்தி. இன்னைக்கு சபைகள் வந்து ரொம்ப கெட்டு குட்டிச்சவராக இருக்குது. சினிமாவில் என்னெல்லாம் பார்க்கிறானோ அதே காரியங்களை வந்து சபைகளில் நடத்துகிறார்கள். அங்க இருக்கும்போது அவன் அக்கினி சட்டி எடுத்து ஆடினவனெல்லாம் இங்க வந்துட்டு பேண்ட் சட்டை போட்டுட்டு இயேசுங்கிற பேர்ல ஆட்டம் போட்டுருக்கிறான். கேட்டா அன்னி பாசம் வந்துருச்சு, பரிசுத்தாவி வந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனா பரிசுத்தாவி வந்தவன் எடுக்கிற ஞானஸ்தானம் பாத்தீங்கன்னா திருத்துவ ஞானஸ்தானம், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல. இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறது தப்பு. இயேசு கிறிஸ்துவ நாமத்துல தான் ஞானஸ்தானம் எடுக்கிறது சரின்னு சொல்லி ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு சீடியில போட்டிருக்கிறேன். இப்போ இந்த 666ங்கிறது பயோஷிப்பு கிடையாது, அது திருத்துவ உபதேசத்தை தான் அதை வந்து கடைபிடிக்கிற காரியமா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த திருத்துவ உபதேசம் எப்படி தப்பு பைபிள்ல இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சேலஞ்ச் பண்ணலாம். பைபிள்ல ஒரு இடத்துல கூட திருத்துவங்கிற வார்த்தை கிடையாது. தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், பிதாவா இருந்தவர் குமாராய் வந்தார், இப்பொழுது பரிசுத்தாவியா இருக்கிறார். ஒரே தேவன் தான். ட்ரினிட்டியை யாராவது ப்ரூவ் பண்ண விரும்பலாம். அடுத்த பாட்டில் தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா ட்ரினிட்டி எப்படி தப்பு, அது எப்படி அந்தி கிறிஸ்துவனுடைய காரியம், அது எப்படி 666 அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பிதாவுடைய நாமம் கர்த்தர் லார்ட், குமாருடைய நாமம் இயேசு ஜீசஸ், பரிசுத்தாவினுடைய நாமம் கிறிஸ்து கிரைஸ்ட். பிதாவா இருந்தபோது கர்த்தர்ங்கிற நாமத்தில் இருந்தாரு, குமாரனா வரும்போது இயேசுங்கிற நாமத்தில் வந்தாரு, இப்பொழுது அவர் கிறிஸ்துங்கிற நாமத்தில் இருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிறது ஒரு ஃபுல் நேம். அதனால அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அவங்க ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. முழு நேம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தில் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க தவறுறாங்களோ, அது தப்புன்னு சொல்றாங்களோ, அவங்க எல்லாம் அந்தி கிறிஸ்துடைய எண்ணில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எஸ், அவங்க கையில வந்து முத்திரையை தரிச்சிட்டாங்க, நெத்தியில முத்திரையை தரிச்சிட்டாங்க. 666ங்கிற முத்திரை அது ஸ்பிரிச்சுவல் சைன், ஆவிக்குரிய அடையாளம். ட்ரினிட்டி டாக்டரினை ஃபாலோ பண்ற அத்தனை பேருமே 666 இருக்கிறாங்கிறது மறந்துடாதீங்க. நீங்க அதுல இருந்து வெளியே வரணும். யூ கம் பேக் டு த வேர்ட் ஆஃப் த காட். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க திரும்புவது அவசியமா இருக்கிறது. அடுத்த பார்ட்ல ட்ரினிட்டி எப்படி தப்பு, வேதத்துல ட்ரினிட்டி எப்படி இல்லைங்கிறத நம்ம பார்க்க போறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.